ஆண்ட்ராய்டு யூசர்ஸ், நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு சீக்ரெட்டை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போகிறேன். சமீபத்தில் கூகுள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். அதை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுளோட புதிய அப்டேட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே ப்ரொடெக்ட் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. இதுக்குள்ளே போனீங்கன்னா 2 டாக்கிள் இருக்குது. ஆன்ல இருக்கும். இது ஆன்ல இருந்தால் உங்கள் ஃபோனில் எல்லா ஆப்ஸையும் ரெகுலராக ஸ்கேன் பண்ணி அதில் ஏதாவது வைரஸ் எதுவும் உள்ளே புகுந்திருக்கா அப்படிங்கிற ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து ரெகுலராக உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஒரு அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. எந்த மாதிரி அப்டேட்னா, நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வழியாக ஒருத்தருக்கு கால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டயத்தில் உங்களை அந்த ஹேக்கர் அந்த ப்ளே ப்ரொடெக்டை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த டயத்தில் கூகுள் அதை மறுக்கும். அதாவது உங்களால் ஆஃப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கூடிய சீக்கிரத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த பகுதியில் கொண்டு வர போகிறாங்க. நானும் எதேச்சியாக என்ன பண்ணேன், நான் ஒருத்தருக்கு கால் பண்ணிவிட்டு அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் ப்ளே ப்ரொடெக்டை ஓப்பன் பண்ணி ரீசெண்டில் வச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், ரீசெண்டில் வந்து நான் அந்த ப்ளே ப்ரொடெக்டை ஓப்பன் பண்ணி வச்சதுக்கப்புறம் கால் அட்டன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கலி அந்த பர்டிகுலர் டாகிள் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஆஃப் ஆனதுக்கப்புறம் கீழே ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்னடா இது, அப்போ யாராச்சும் உள்ளே பூந்துட்டாங்களா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து கூகுள் சர்ச் இன்ஜினில் போட்டு பார்த்தேன். இது ஒரு வார்னிங் பேஜ் தான். கூடிய சீக்கிரத்தில் இந்த டாகில் உங்களால் ஆஃப் பண்ணவே முடியாது, எப்போ நீங்கள் ஃபோன் காலில் இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் உங்களுடைய டேட்டாவை திருடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கூகுள் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ முழுமையாக போடலாம்னு நினச்சிருக்கேன். இப்போதைக்கு இந்த சின்ன இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. இதோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டனை யூடியூப் விதைச்சி விட்டுருக்கேன். அதில் ஒன்று தட்டி விட்டுருக்காங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அல்லை